மாஸ்டர்ஸுமே ஒண்ணு கூடுறதுக்கான ஒரு மொமெண்டாவே அது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் மூமெண்ட் நான் கரெக்ட். சொல்லுவேன். இது மாதிரி இது வரைக்கும் நடந்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நடந்தது இல்லை. நாங்க 2002 ஏதோ ஸ்டெப் ஷோ ஒன்று பண்ணோம். அது எங்க யூனியனுக்காக பண்ணோம். அது வேற. பட் ஒரு ஆர்டிஸ்டுக்காக இத்தனை டான்ஸ் மாஸ்டர்ஸ் போய் பெர்ஃபார்ம் பண்றது வந்து ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் எங்களுக்குமே அது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் மீட் பண்ணி ஒரு கேங்கா வந்து டிராவல் பண்ணி இது பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இது ஒரு பெரிய மெமரி எங்களுக்கு. கரெக்ட். ஒரு மறக்க முடியாத ஒரு திங் திஸ் இஸ். ஸோ இட் வாஸ் வெரி வெரி ஹாப்பி. நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். என்ன பேசிக்கிட்டீங்க எல்லாருமே அபவுட் இந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சரி, ஈவெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சரி, கொரியோகிராஃபர்ஸ் எல்லாமே சேர்ந்து பேசிக்க ஜாலியா கலாட்டா பண்ணிக்கிட்டு என்னப்பா அப்புறம் ஒன்று நடக்குது இது நடக்குது. ஏன்னா அடிக்கடி மீட் பண்ணிக்க மாட்டோம். சில டைம் மீட் பண்ணுவோம், சில டைம் மீட் பண்ணிக்க மாட்டோம். ரொம்ப ரேர். எல்லாரும் சேர்ந்து மீட் பண்றதுன்றது ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசிப்போம் ஃபோன்ல. பட் மொத்தமா சேர்ந்து மீட் பண்ணி ஒரு ஒரு இப்போ ஒரு காலேஜ் ட்ரிப் போவாங்கல்ல அந்த அந்த மாதிரி மாதிரியா? அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஜாலியா ஃபிளைட்ல எல்லாம் கலாட்டா பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பாபா பாஸ்கர் பத்தி தெரியும். அவரு பயங்கர லூட்டி அடிப்பாரு. செம்ம கலாட்டா. ஃபுல் ஃபன் மோடு தான் இருப்பாரு அவரு. அவர் ஒரு பக்கம், நோபல் ஒரு பக்கம், அசோக் ஒரு பக்கம், எல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்துச்சு.